இந்த செய்தியில் எகிப்தின் மன்னன் பார்வோனோடு கூட இஸ்ரேலின் கடவுள் யெகோவா இடைபடுதலின் 6வது அம்சத்தை நாம் பார்க்க போகிறோம். மோசேயை அழைத்து மோசேயிடம், நீ பார்வோன் மன்னனிடம் போய், நான் இப்பொழுது எகிப்து தேசமெங்கும் கொப்பளங்களை வரவிடப் போகிறேன், மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் என்று சொன்னார். அப்படி சொல்லியும் பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை அனுப்பவில்லை. எனவே மோசே வெளியே சென்று தூசியை எடுத்து உதறினான், எரிந்தான். அது கொப்பளங்களாக எகிப்தில் இருந்த எல்லா மனிதர்கள் மேலும் எல்லா மிருகங்கள் மேலும் போனது. எகிப்தின் மனிதர்களும் மிருகங்களும் பயங்கரமான கொப்பளங்களினால் பாதிக்கப்பட்டார்கள். மந்திரவாதிகள் அதே மாதிரி தூசியை உதறி எரிந்து கொப்பளங்களை வரவழைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. இப்படி எகிப்தியர்களையும் முழுவதுமாக யெகோவா கொப்பளங்களினால் பாதித்தார். மனிதர்களும் மிருகங்களும் கொப்பளங்களினால் மிக வேதனைப்பட்டு சாகக்கூடிய அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த கொப்பளங்கள் கோசான் தேசத்தில் இருந்த பகுதியில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு வரவே இல்லை. இஸ்ரேல் மக்களை யெகோவா மீட்டார், இப்படியாக பாதுகாத்தார். இப்படிப்பட்ட இடைபடுதலுக்கு பின்பும் பார்வோனுடைய இருதயம் இளகவில்லை. அதற்கு மாறாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரேல் மக்களை அவன் அனுப்பவில்லை. அடுத்தபடியாக அடுத்த செய்தியில் யெகோவா எப்படி பார்வோனோடு இடைபடுகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.